அங்கிள் கத்துது ஜங்கிள் தான் கத்துது, இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அணில்கள் விளையாடிட்டு போகுது, ஜங்கிள்குள்ளேயே இருந்துட்டு போகுது, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? நீங்கள் தான் புலியாச்சு. முல்லை பெரியார் அணை பிரச்சனை கேட்குறாங்க. ஆமாம், நான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி மாற்ற முடியாது? தேசிய பிரச்சனை. கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துருவாரா? தேசிய பிரச்சனை. நாங்கள் வேணா போய் வேற்று கிரகத்திலேருந்து ஆளை கூட்டு வந்துட்டோமா? இப்போ வந்து நின்னவெல்லாம் எங்கேருந்து வந்தவன்? போன கட்சியில் போன ஆட்சியில் உங்களுக்கு வாக்களித்தவன் தான் இங்கே வந்து நிற்கிறான். இருக்கக்கூடிய கூடாரம் காலி ஆயிடுச்சு, திமுகவினுடைய கோட்டையில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு அத்தனை செய்தியாளர்களும் பேசுகிறாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலன்னு சொல்றேன். அண்ணாவோட கொள்கையை வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? திமுகவே அதிமுகவே நான் சொல்லல. அதை சொல்றதுக்கான இங்க பாருங்க, ஒரு திட்டமிடுதல் கேட்கிறேன், ஏன் பேசல? அதான் சொல்றேன், திட்டமிடுதல்ன்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியும். அதுக்கான ஒரு குழு இருக்கு. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் என்னோட முகம் தான் சின்னம் சொன்னாரு. ஆமா, அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்றேன். உங்கள் வீட்டு பிள்ளைகளை, எளிய மகன்களை தான், சாமானியர்களை தான் உங்க அங்க நிறுத்த போறோம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்றாரு. மேயர் பிரியாவும் சேகர்பாபுவும் நடத்திய நாடகம் தான். அதே சேகர்பாபு பிரியா கூட தான் போய் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் நியூஸ் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க. சரி, அதாவது சகோதரி பிரியா யாரும் உங்களுக்கு சொன்னா, அதை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லணும், அதை யாரும் உங்களுக்கு சொன்னது? ஊடகம் சொல்லுங்க. ஊடகம்ல அதை உங்களால நான் காட்ட முடியும், இப்ப காட்ட முடியும். இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கலைச்சிருவோம், திமுக மட்டுமே இருந்துட்டு. நான் திமுக கலைக்கிறதோ இல்ல திமுக ஆதரிச்சோ நான் பேச வரல. இப்ப 50 ஆண்டுகளா திராவிட ஆட்சிகள் தான் நடக்குது, அதை மாட்டுக்கிறது இல்ல. இங்க பக்கத்து வீட்டுல தான் ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான். இப்ப நீங்க வந்து ரேசியோ சொல்றீங்க, பக்கத்து மாநிலத்தை பார்க்கும்போது கம்மியா இருக்குன்னு. இறைவன் பாதுகாக்கணும். நம்ம வீட்டுல நடந்தா என்ன சொல்லுவீங்க? இந்த மாநாட்டுக்கு பிறகே வந்து முன்னாடி சீமான் விமர்சிந்தாரு. இப்போ தொடர்ந்து வந்து ஏன் அணில்கள் வந்து அங்கிள் கத்துது ஜங்கிள் தான் கத்துது, இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? சீமான் அவர்களுடைய கொள்கை என்ன? தமிழ் தேசியம்னு சொல்கிறாரு. தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர போகிறீங்க? திரு விஜய் அவர்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வர போகிறீங்களா? தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ் தேசியத்துக்கு தடையாக இருக்குதா? தமிழ் தேசியம்தான் ஈழத்தில் 1.25 லட்சம் பேரை ஒரே ராத்திரியில் கொண்டு புதைச்சுதா? தமிழ் தேசியம்தான் இலங்கையில் அண்ணன் பிரபாகரன் போராடும்போது இலங்கைக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகம் தான் ஆயுதங்களை கொண்டு போய் கொடுத்ததா? நிதியை கொண்டு போய் கொடுத்ததா? உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நீங்கள் வந்ததனுடைய அஜெண்டா என்ன? 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய எதிரிகள் யாரு? நீங்கள் முன் வச்ச கருத்துக்கள் என்ன? இன்னைக்கு மக்களையில் உங்களை சார்ந்து நிற்கக்கூடியவன் அத்தனை பேரும் நீங்கள் மடைமாற்றம் பண்ணிட்டு நீங்கள் போய் சங்கி சகத்தோழன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. குருமூர்த்தியை பார்த்துட்டு வந்தவன, முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தவன, உங்களுடைய கொள்கையும் எதிரியும் வேற வேறையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறேன். அணில்கள் விளையாடிட்டு போகுது, ஜங்கிள்குள்ளேயே இருந்துட்டு போகுது, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? நீங்கள் தான் புலியாச்சே. புலியே இங்கே வருது, புலிக்கு என்ன வேலை? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆக போகுது. 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்க நீங்கள். 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய எதிரிகள் யார்? உங்களுடைய கொள்கைகள் என்ன? ஏன் ஒரே வருஷத்தில் ஒரு மாநாடுலேயே நீங்கள் ஏன் தடம் புரள்றீங்களே? எதுக்கு? நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இல்லை. பெரியாரை வச்சுக்கிட்டு சுற்றினாரா இல்லையா? சுற்றினார்ல, திருப்பி தூக்கி போட்டு உடைச்சாரா இல்லையா? பிரபாகரன் அண்ணன் சொன்னார், பெரியாரை நான் வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்டேன்றதை, அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னாரா இல்லையா? திரும்ப என்ன சொன்னார்? அவர் ஏற்றுக்கிட்டாலும் நான் நிராகரிப்பேன்னு சொன்னார். அப்போ உங்களுடைய கொள்கையை நான் முருகன் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளாக சுற்றினார். உங்களுடைய அரசியலில் என்ன சொல்ல வரீங்க? சிறுபான்மை மக்கள் இடத்துல பிளவுவாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய அரசியல் என்ன பேச வருது? சங்கி எப்படி சகத்தோழனா மாறினா? அது நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஒரு முல்லை பெரியார் அணை பிரச்சனை கேட்குறாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி மாற்ற முடியாது? தேசிய பிரச்சனை. கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துருவாரா? தேசிய பிரச்சனை. தலைவர் தளபதி அவர்கள் இந்த 2ஆம் மாநில மாநாட்டில் பிரகடனப்படுத்துகிறாரு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னா, மீனவர்களுடைய பிரச்சனையை பாதுகாக்கணும்னா கச்சத்தீவை மீட்டு எடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாரு. யார் அரசியல் தெளிவோடு இருக்கிறாங்கன்றதை பாருங்கள். குழப்பவாதிகளுக்கு நடுவில் மாட்டிக்கிறது எங்களுடைய வேலைகள் இல்லை. நீங்கள் யார் என்னன்றது இன்றைக்கி உலகம் அறிஞ்ச உண்மை. 2017க்கு அப்புறம் தான் 1.8லேருந்து 1.4 2.4லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி 8.4க்கு நின்றுட்டு இருக்கீங்க. இந்த ஓட்டுகள் அத்தனையுமே 2017 மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய தலையங்கத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், மெரினால ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமாக நடந்தது. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஓட்டுகள் தான் இது அத்தனையுமே உங்களுக்கு. புரியுதுங்களா? புதுசாக ஒரு வாக்குகள்லாம் உங்களுக்கு வரல. இன்றைக்கி வந்த கூட்டம், நான் என்ன கேட்குறேன்னா, உங்ககிட்ட 36 லட்சம் பேர் அப்படியே இருக்காங்க, அதிமுக பக்கம் அப்படியே இருக்கிறாங்க, பிஜேபி அடுத்தவங்களதெல்லாம் சொந்தம் கொண்டாடும், அதுக்கு எப்போவுமே அதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அவங்க 18% வாக்குகள் அவங்க வச்சுருக்கிறாங்க. பாமக கிட்ட வாக்குகள் இருக்குது, அதிமுக கிட்ட வாக்குகள் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வாக்குகள் இருக்குது, திமுக கிட்ட வாக்குகள் இருக்குது, தேமுதிக கிட்ட வாக்குகள் இருக்குது.
நாங்கள் வேணால் போய் வேற்று கிரகத்துலேருந்து ஆளை கூட்டு வந்துட்டோமா? இப்போ வந்து நின்னவெல்லாம் எங்கேருந்து வந்தவன்? போன கட்சியில் போன ஆட்சியில் உங்களுக்கு வாக்களித்தவன் தான் இங்கே வந்து நிற்கிறான். அதை பேசுறது இருக்கக்கூடிய கூடாரம் காலி ஆயிடுச்சு, திமுகவினுடைய கோட்டையில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு அத்தனை செய்தியாளர்களும் பேசுகிறாங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்கிறேன். இருக்கக்கூடியவனுக்கு இவனுக்கு விசில் அடிக்காதான் தெரியுது. போன வருஷம் ஓட்டு போட்டிருக்கான்னு அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இவன் யாரு? இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் இல்லையா? அவனுடைய வாக்கு தானே உங்களை இன்னைக்கு அந்த சீட்டில் உட்கார வச்சிருக்கு. இன்னைக்கு இத்தனை லட்சம் பேருடைய வாக்குகளையும் நீங்கள் புறக்கணிக்கிறீங்களா? அத்தனை லட்சம் குடும்பம். நான் போயிருக்கேன்னா என்னுடைய குடும்பம். இன்னைக்கு என் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 34-35 ஓட்டுகள் இருக்கு. என்னுடைய குடும்பம் 35 பேர் மாநாட்டுக்கு வந்து நிற்கணுமா? அப்போ தான் நீங்கள் கணக்கு தலையணி சாப்பாடு போடுவீங்களா? உங்களை யாரும் இங்கே எதிர்பார்க்கல. அந்த மாநாட்டில் சாப்பாடு கொடுக்கல. எந்த மாவட்ட செயலாளரும் எந்த மாவட்ட செயலாளருக்கு தலைமை கழகத்தில் இருந்து பொட்டி பொட்டியாக பணம் வந்துடல. இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கமாக இருக்கிறான். மன்னராட்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சாமானிய எளிய வீட்டு பிள்ளைகளுடைய மகனை தான் உங்களுக்கு எதிர்த்து நிறுத்துறேன்னு சொல்கிறாரு. இந்த தகுதியும் திராணியும் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கா? இன்னைக்கு எல்லா சின்ன பசங்க. அன்னைக்கு செங்கோட்டையன் உள்ளே போகும்போது அவருக்கு என்ன வயசு? சட்டமன்ற உறுப்பினராக போனார். அன்னைக்கு அவருக்கு என்ன வயசு? இன்னைக்கு சொல்லட்டும். அவரோட சார்ந்தவர்களுக்கெல்லாம் என்ன வயசுன்னு சொல்லட்டும். எல்லாம் 60 வயசில் தான் சட்டமன்றத்துக்கு போனாங்களா? இது என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குறா தலைமைச் செயலகம்? இது ஜனநாயக நாடு, ஜனநாயக உரிமை. வாக்களிப்பது என்னுடைய கடமை. எனக்கான தலைவன் யாருன்றதை தேர்ந்தெடுக்கக்கூடியது என்னுடைய உரிமை. நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்றதுக்காக 1000 வேஷங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கபடதாரியாக மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் அத்தனையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு புகட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆண்டுகிட்டு இருக்கீங்க, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன் இன்னும் சரி செய்யலைன்னா, திமுகவுக்காக பேசக்கூடிய கூட்டணியில் கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்கிறார், மொத்தமே 15 ஆண்டு தான் திமுக ஆட்சியே செஞ்சுருக்கு. அதில் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? உங்களால் 15-50 ஆண்டுகள் கத்தியுமே 15 ஆண்டுகள் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நல்லாட்சி தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய 4 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் முகவர் கூட்டம் நடத்திருக்கீங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு பயணம் பண்ணுறீங்க. இந்த பக்கம் எடப்பாடியார் ஓடுறாரு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகம் அங்கேயே தான் இருக்குது. தாரவாத்து கொடுத்தது யார்? நீங்கள் 2 பேரும் தான். தயவு செஞ்சு 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். எனக்கானவன் யாருன்றது தெரியும்னு சொல்கிறோம். இங்கே மக்களாட்சி வேணும்னு நினைக்கிறோம். என்னுடைய வலியும் வேதனையும் பேசுகிறதுக்கு ஒருத்தர் தேவைன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் ஒரு பிளான் பண்ணுறது அந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஏன் இப்போ விஜய் கூட தான் சுற்றுப்பயணம் போகிறாரு, அதை நம்ம விமர்சிக்க முடியாது. ஏன்னா சுற்றுப்பயணம் போறாருன்னா தேர்தல் காலத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு, அதாவது கட்சியை பேர் அறிவிச்ச உடனே கொடிய ஆரம்பிச்ச உடனே அவர் சுற்றுப்பயணம் போகல. தேர்தல் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்ல இப்போ அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாதுன்னு சொல்றேன். இல்ல அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு போய் தான் திமுகவினுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறீங்களா? திமுகவுடைய நலத்திட்டம் நீங்கள் கொண்டு போய் சொல்லணுமா? மக்களுக்கு தெரியணுமா? மாணவர் விடுதியில் படிக்கக்கூடிய பசங்க சோறு சரியில்லைன்னு அன்றைக்கி சாலை மறியல் பண்ணாங்களா இல்லையா? சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி. இதுக்கு ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா இல்லையா? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சோறை போடவே உங்களால் முடியல. தெருவில் இருக்கக்கூடிய நாய்களை கட்டுப்படுத்த, வெறி பிடிச்ச நாய்களை கட்டுப்படுத்த கூட உங்களுக்கு முடியலை. உச்சநீதிமன்றம் உடனே இசைவு காட்டுது. ஏன் இசைவு காட்டுது? இன்னைக்கு நீதிமன்றம் பீட்டாவுடைய வழக்கு எதிர்க்குது, அதனால இப்போ உடனே திருப்பி வாங்குது. இதெல்லாம் என்ன கொடூரம்னு கேட்குறேன். இங்கே உணவுக்காக அடித்து கொல்லப்படுறான் யூபியில். அப்போ மனிதனுக்கு இல்லாதது இந்த நாய்க்கு இருக்குது. அப்போ நாய்க்கு இருக்கக்கூடிய உரிமை இந்த ஜனநாயகத்தில் இந்த மனுஷனுக்கு இல்லை. தாழ்த்தப்பட்டவனாகவும் சிறுபான்மையினாரும் பிறந்தது இந்த ஜனநாயகத்தில் மிகப்பெரிய கொடுமையை அனுபவிக்கணும்னா அப்போ நீங்களாம் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறேன். நாய் சுதந்திரமாக சுற்றலாம், எத்தனை பேரை கடித்தாலும் செத்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தைய கொண்டு போய் கடித்து தின்னாலும் பிரச்சனை இல்லை. சார், ஒரு ஆட்சி நடக்கும்போது எல்லா பிரச்சனையும் அதான் செய்யுது. அதில் நம்ம அதை சொல்ல முடியாது. அதுக்கான என்ன தீர்வு நடந்திருக்கு, எப்படி சரி செய்ய முடியும்? இப்போ நாளைக்கு விஜய் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி ஒரு மாநிலத்தினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர், ஒரு மாநில தலைவர் பட்டப்பகல் வெட்டி கொல்லப்படுறாரு. ஒன்று அதை பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லைன்னு அதை வேற யாருக்காவது மாற்றி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் பதவி விலகுங்க. அதுக்கு முடியலையா உங்களுக்கு? இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 IAS தான் இன்றைக்கி ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ராகுல் காந்தி விஷயத்தில் போயிட்டு ராஜீவ் காந்தி என்னுடைய நண்பருன்றீங்க. எதுக்காக போயிருக்கோன்றதே சுயநலம் மறந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் இவர் ஏன் இதை பேசலை அதை பேசலைன்னு நீங்கள் கேட்குறீங்க. புரியுதுங்களா?
முதன்மை சக்தின்னு சொல்ற நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு நீங்க சுற்றுப்பயணம் போறோம்னு நினைக்கிற நீங்க மக்கள்கிட்ட போய் பேச போறோம்னு அண்ணாவோட கொள்கையை வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? திமுகவே அதிமுகவே நான் சொல்லல, அதை சொல்றதுக்கான இங்க பாருங்க, ஒரு திட்டமிடுதல் கேட்கிறேன், ஏன் பேசல? அதான் சொல்றேன், திட்டமிடுதல்ன்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியும். அதுக்கான ஒரு குழு இருக்கு. அந்த திட்டமிடுதலும் அந்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தெரியும். இதை எப்படி வழி நடத்தணும், எப்படி கொண்டு போகணும், எந்த இடத்துல எதை பேசணும், நம்ம சுற்றுப்பயணத்தில் என்ன பேசணும், அடுத்த மாநாடு போட்டால் அதில் என்ன சொல்ல வரணுன்றது ஆல்ரெடி திட்டமிடுதல் தான். சரிங்களா? எந்த பிரச்சனை இங்கே பேச போகிறோம், எந்தெந்த பிரச்சனை எந்தெந்த இடத்துல பேச போகிறோன்றது எல்லாமே முடிவு செய்யப்பட்டது தான். 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் வராரு. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. என்னோட முகம் தான் சின்னம்னு சொன்னார். ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்கு? இல்லை, தப்புன்னு சொல்லல, இப்படி ஒன்றும் யாரும் சொன்னதில்லைன்னு சொல்கிறேன். அதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்கிறேன். தன்னுடைய முகம்தான் எல்லா தமிழகம், ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தன்னுடைய முகம்தான் சின்னம்னு சொல்கிறாரு. உங்கள் வீட்டு பிள்ளைகளை, எளிய மகன்களை தான், சாமானியர்களை தான் அங்கே நிறுத்த போகிறோம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்கிறாரு. அதை எந்த ஊடகமும் பேச மாட்டேங்குது. 234 தொகுதிக்கும் விஜய் தான் முகம் சொல்கிறாரு. அப்போ தனிச்சு ஒன்று பேசணும்னு நினைக்கிறாரு. தனியாக நீங்கள் ஒரு மன்னராட்சியை நடத்தும் போது எளிய வீட்டு மகன்களை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியவர் யார் ஜனநாயகவாதி, யார் பொதுநலத்தோடு செயல்படுறாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். இங்கே கார்ப்பரேட் முதலாளிகளை ஓரம் கட்டுவதற்காக இன்றைக்கி முதல்வர்களாகலாம் இல்லை, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சேவகர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுவேன், நான் ஒன்று பண்ணால் நீ ஒன்று பண்ணுவேன்றது தான் இங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது. காவேரிக்கான போராட்டம் எப்பேற்பட்ட போராட்டம் போராடி வாங்கியிருக்கோன்றது தெரியும். அதில் தமிழகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குன்றது தெரியும். விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தது, அதனால தான் இன்றைக்கி பிஜேபி மைனாரிட்டியாக போச்சுன்றதும் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? முதல்ல இருந்த காலகட்டங்களை விட திரும்ப வாக்கு சதவீதங்கள் குறையுது, ஏறுது. திரும்ப விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் மைனாரிட்டி ஆகிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி கெத்தாலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. 2 மாநிலத்தினுடைய முதல்வர் நினச்சாங்கன்னா இன்றைக்கி சீட்டை ஊறிவிட்டு முதல்வர் மோடியை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் இன்றைக்கி தெரியும். இன்றைக்கி எல்லாமே நகர்ந்து போய்கிட்டு இருக்க ஒரு புள்ளியில் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்த ஒன்றிய அரசியல்களும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை ஊடகவியலாளர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணிகளை வச்சு கதறிக்கிட்டு இருக்கு. அங்கிள்னு சொன்னதுக்கு திமுக பேசலை. உதயநிதி சொல்கிறாரு, சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை. சினிமா வியாபாரியே நீங்கள் தான். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திரையரங்கத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தான். இருக்கக்கூடிய இன்றைக்கி சாதாரண ஒரு படத்தை வாங்கி வித்துற முடியுமா? உங்களுடைய கட்ட பஞ்சாயத்து இல்லாமல், அதாவது ரெட் ஜெயின் வந்ததுனால அவங்க பண்ண முடியும்னு சொல்கிறாங்களா? நீங்கள் எதுக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு நீங்கள் தான் வரணுமா? வேறு யாருமே இல்லையா? முதல்வர் ஆகிறதுக்கு நீங்கள் தான், துணை முதல்வர் ஆகிறதுக்கு நீங்கள் தான், மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான், இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான், கார்ப்பரேட் நிறுவனங்களில் பங்கு பேசக்கூடியது நீங்கள் தான், கார்ப்பரேட் நிறுவனங்களை இங்கே கொண்டு வரலான்றதை நிர்ணயம் பண்ணுறது நீங்கள் தான், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கைகூலியாக இருக்கிறது நீங்கள் தான், இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை கார்ப்பரேட்டுக்கு விற்கக்கூடியது நீங்கள் தான், இருக்கக்கூடிய சினிமா திரையரங்களை கார்ப்பரேட்டுக்கு விற்கக்கூடிய கார்ப்பரேட்டாக வச்சு அதுக்கு முதலாளித்துவம் பண்ணக்கூடியது நீங்கள் தான். ஆனால் உங்களுடைய பேர் ஸ்டாலின், நீங்கள் பாதி கம்யூனிஸ்ட். இதை நாங்கள் நம்புகிறோம். அதாவது எது நடந்தாலுமே திமுக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, இதெல்லாம் நடக்கலைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது அப்படி தான். இல்லை, நான் சொன்ன அத்தனையும் நடக்கலைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே ஆமாம் இல்லை ஒத்துக்கங்க. இல்லை ஆமாம், நான் எனக்கு தெரியல. நான் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் நீ திமுக இல்லை நான் ஒன்று வரேன். சரி, நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு பணியாளர் பிரச்சனை சொன்னீங்கல்ல, போராட்டம் நடந்தது, அதில் மாட்டுக்கிறது இல்லை. சரி, அடுத்து முதல்வர் வாழ்கன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, சாப்பாடுலாம் போட்டாங்க மறுபடியும். தூய்மை பணியாளர், தூய்மை பணியாளர்கள் பாருங்க, கிடையாது, அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்பவும் சொல்றேன், அப்படியே சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்றதுதான் சேகர் பாபு. இப்பவும் சொல்றேன், கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு சொல்றீங்க. ஆமா, அவர் பண்ண நாடகம் தான் இது. மேயர் பிரியாவும் சேகர் பாபுவும் நடத்திய நாடகம் தான். அதே சேகர் பாபு பிரியா கூட தான் போய் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் நியூஸா சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க. சரி, அதாவது சகோதரி பிரியா யாரும் உங்களுக்கு சொன்னா, அதை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லணும், அதை யாரும் உங்களுக்கு சொன்னது? ஊடகம் சொல்ல ஊடகம்ல அதை உங்களால நான் காட்ட முடியும், காட்ட முடியும், இப்ப காட்ட முடியும். அதே மாதிரி வீடியோ சார் நானும் சொல்றேன், அந்த நியூஸா நானும் சொல்றேன். பாத்து இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன். நன்றி சொன்னதை நீங்களும் பாத்துருக்கீங்க. தோழர் பாரதி களத்துல நின்று இருக்கிறாரு. அந்த என்னது அந்த லேபர் யூனியன் ஃபெடரேஷனை செங்கோடி சார்பாக அதை நடத்துகிறாரு. தோழர் பாரதி இன்னைக்கு இல்லை, 2017 என்னுடைய நண்பர். போராட்ட காலத்தில் நானும் அவரும் ஒன்றா நின்றுருக்கோம். அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. அது போக தம்பி மோகன் நிற்கிறாங்க கூட. களத்தில் நிறைய பேர் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக அக்கா இந்திரா தன்ராஜ் அவர்கள் நிற்கிறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் அணி கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஏன் அவங்க சாப்பாடு போட்டதுக்கு நன்றி சொல்லிட்டு ஏன் கோர்ட்டுக்கு போனாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். கோர்ட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையா? ஏங்க உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுக்கு உளவியலாக ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே எதுக்காக தேவைன்னு கேட்குறேன்னா, நான் இதை தரேன்னா என்ன அர்த்தம்? இதை தான் சொல்கிறேன், கட்ட பஞ்சாயத்து தனமும் அதெல்லாம் பண்ணாதீங்க.
மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கல்வியை பொதுத்துறையில் வச்சுருக்கணும், அதை தனியார் மயமாக்கிட்டீங்க. என்ன தனியார் மயமாக இருந்த சாராயத்தை பொதுத்துறையாக வச்சுருக்கீங்க. இதில் என்ன உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களையும் பேசும்போது தமிழ்நாடு முன்மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றதுல சந்தோஷம் தானே. திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கலைச்சிருவோம். நான் என்ன சொல்றேன், சந்தோஷம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கலைச்சிருவோம், திமுக மட்டுமே இருந்துட்டு சார். நான் திமுக கலைக்கிறதோ இல்ல திமுக ஆதரிச்சோ நான் பேச வரல. இப்ப சொல்றோம்ல தமிழ்நாடு முன்மாதிரியா இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு சொல்றோம்ல. இப்ப 50 ஆண்டுகள திராவிட ஆட்சிகள் தான் நடக்குது, அதை மாட்டுக்கிறது இல்ல. இங்கே பக்கத்து வீட்டில் தான் ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான். இப்போ நீங்கள் வந்து ரேஷியோ சொல்கிறீங்க, பக்கத்து மாநிலத்தை பார்க்கும்போது கம்மியாக இருக்குன்னு. இறைவன் பாதுகாக்கணும். நம்ம வீட்டில் நடந்தால் என்ன சொல்லுவீங்க? பக்கத்து மாநிலத்தை விட இந்த மாநிலத்தில் கம்மின்ட்டு போயிடுவீங்களா? உங்களுடைய சகோதரிக்கோ உங்களுடைய உறவினருக்கோ திருப்பியும் சொல்லிட்டேன், இறைவன் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டேன். அப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அதே மனநிலையில் பக்கத்து மாநிலத்தை விட இங்கே கம்மியாக தான் நடந்திருக்கு, நீங்கள் கடந்து போவீங்களா? அதாவது அப்போ திமுக ஆட்சியை ஒழிச்சிட்டா அந்த விஷயங்கள் சரியாயிடும் சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் நல்லா மாற்றுவீங்கன்றதுனால தான் 10 ஆண்டுகள் தாண்டி ஒரு விடியலுக்கான அரசாக உங்களை வந்தது. நானுமே உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணவன் தான் சொல்கிறேன். மாற்றம் வரும் நம்பணும், மாற்றம் இல்லைன்னு சொல்கிறோம். நீட்டுக்கான மேஜிக் எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் கடைசி வரைக்கும் மேஜிக் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு உதயநிதி. விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்னும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. துணை முதல்வருக்கு உங்களுக்கு பட்டமளிப்பு விழா பண்ணதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சோலை வனமாக மாறிடுச்சா? எய்ம்ஸ் மருத்துவமனை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? நீட்டுக்கு ஆவாதுன்றதை கொண்டு வந்துட்டிங்களா? யார் தாலியும் அறாது. நீங்களே அக்கா கனிமொழி யார் தாலியும் அறலையா? 434 கடைகள் புதுசாக திறந்துருக்கீங்களே, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? கள்ளக்குறிச்சியில் செத்தவனுக்கு 15 லட்சத்தை அள்ளி கொடுத்தீங்களே. உதயநிதி கேட்டார், ஏமா அப்பம் விட்டு பணம்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து. நான் கேட்குறேன், இது யார் அப்பம் விட்டு பணம் எங்கேருந்து கொடுத்துட்டீங்க? திமுகவுடைய கட்சி வளர்ச்சிக்காக வாங்கின பணமா இல்லை திமுக காரங்க சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களா? இப்போ இங்கே 60 தாலிக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இந்த திமுக குடும்பம்? அப்போ இந்த மண்ணையும் மக்களையும் நாசமாக்கி படுபாதகத்தால் தள்ளிக்கிட்டு இருந்தவர்களையும் ஆட்சி செஞ்சவர்களையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர்களையும் பேச மறுத்துட்டு இந்த மக்களையும் மண்ணையும் மாற்றணும் ஒரு மகன் மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியாக வந்து நிற்கவும் கூட பின்னாடி இவ்வளவு பேர் காசு பணம் சாராயம் எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியாக வந்து நிற்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா, இங்கு யார் உன்னை அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான். யார்? ஃபெடல் காஸ்ட்ரோ சொல்கிறார். நீங்கள் சொன்னீங்கல்ல, அதே கியூபாவுடைய மன்னன், மிகப்பெரிய கம்யூனிச புரட்சியினுடைய தலையெழுத்தை உருவாக்கியவர். எந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் நல்லது செய்ய வரலாம், அது பிரச்சனையும் கிடையாது. இப்போ முக்கியமாக பாஜக சைடு ஓட்டு திருடு அப்படின்னு ஒரு விஷயம் இடம் தெரியுமா? கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவ்வளோ விஷயம் பேசினாரு. அந்த மாநாடு அந்த விஷயம்தான். இப்போ விஜய் அவர்கள் நாளைக்கு சிஎம் ஆகிறாருனா கூட அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பேசிருக்கலாம்ல. இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், எல்லா விஷயங்களையுமே பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2026 வரைக்கும் இந்த சத்தம் ஓயாது, புரியுதுங்களா? அதை பேசுகிறது எல்லாருமே பேச வேண்டியது தானேன்னு கேட்க வேண்டிய உங்களுடைய வருத்தம் தாக்கம் எனக்கு புரியுது. நீங்களும் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறீங்க. நீங்களும் மாற்றத்தை விரும்பணுன்ற ஒரு மகனாக இங்கே நிற்கிறீங்க. நீங்களும் இந்த ஆட்சிகளை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் தலைவர் தளபதி அவர்கள் பேசணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்கன்றது எனக்கு புரியுது. வரக்கூடிய காலங்களில் தலைவர் தளபதியினுடைய பயணம் மிக சிறப்பாக இருக்குது. மிகப்பெரிய தமிழகத்தினுடைய சுற்றுப்பயணமாக இருக்குது. அதை தாண்டி இன்னும் ஒரு மாநாடும் இருக்குது. மிகப்பெரிய தமிழ்நாடு முழுக்க நிறைய பொதுக்கூட்டங்கள் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் தெரு வாரியாகவும் ஊர் வாரியாகவும் கிளை வாரியாகவும் நகரம் வாரியாகவும் பேசுறதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராக இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள்.